அந்த படத்தில் வந்து ஒரு 3 ஸ்டண்ட்டு நான் பண்ணி கொடுத்தேங்க. எது ஓப்பனிங்கில் வந்து குழந்தைங்க ஸ்டண்ட்டு போடுறது, அதுக்கப்புறம் இல்லை ஓப்பனிங் அந்த சின்ன பசங்களுடைய இது, அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன் சீனு, 2வது வந்து மெடிக்கல் ஷாப் சீனு அது பண்ணோம். 3வது வந்து இந்த ப்ரீ கிளைமேக்ஸ், அதாவது அந்த வில்லன் வந்து 5 பேர் கூட சண்டை போடுவார்ல, 4 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் அந்த அர்ஜுன் இவர் வந்து சண்டை போடுவார்ல, ஸோ அந்த ஸ்டண்ட்டு பண்ணோம். அது எல்லாமே இங்கே தான் பண்ணோம். அதை டிசைன் பண்ணி. ஆமாம், ஸ்டண்ட் டிசைனிங் எப்படி இருக்கணும், அவர் வந்து இவர் சொல்லிடுவார், டேரக்டர் வந்து சார் எனக்கு இந்த மாதிரி வேணும் நான் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பேன். எனக்கு எதாவது என்னோட வீடியோஸே காமிச்சு எனக்கு இந்த மாதிரி ஸ்டைலில் வேணும், ராவாக இருக்கணும், பறக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஆக்சுவலாக அந்த ஹேண்ட் காம்பட் மாதிரி இருக்கணும், கிக்ஸு அந்த மாதிரி ஒரு கராத்தே ஸ்டைலில் இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை இப்போ அது கனெக்ட் பண்ண முடியுது. ஏன்னா நீங்கள் இந்த ஸ்டண்ட்டு பண்ணுறது ஒன்று அது பயங்கரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அது யூஸ் பண்ணுற எஃபெக்ட்ஸ், அந்த கேமரா ஆங்கிள்ஸ், எடிட்ஸு, அது எப்படி? இல்லை நான் படித்தது விஸ்காம் தானே, விஷுவல் கம்யூனிகேஷன் தான் படித்தேன். அந்த டைமில் அந்த ஃபிலிம் மேக்கிங் அந்த நாலேஜ் இருக்குது எனக்கு. கிராஃபிக்ஸும் பண்ணுவேன். நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் வந்து கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதில் 2D அனிமேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு இதில் மல்டி அதில். ஸோ அங்கேருந்து வந்தது தான் கலக்கப்போதியார், கலக்கப்போதியார்லேருந்து மாணவன் அப்படி வந்தது.